நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த வருஷம் பொங்கல் தை திருநாள் நடக்க இருக்கிறதுனால, அதுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பா அறிவிப்புகள தமிழக அரசு வெளியிட்டிருந்தாங்க. அதில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. நெறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனா உடனுடனே சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் 3000 ரொக்கப்பணம் பிளஸ் பொங்கல் பரிசு தொகுப்பா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு முழு கரும்பு, அப்புறம் இலவச வேட்டி சேலைகள், அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு திராட்சை அடங்கிய ஒரு பொருள் தொகுப்பு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இதற்கான டோக்கன் விநியோகம் அப்படின்றது அனைத்து மாவட்டத்திலையுமே டோக்கன் விநியோகம் அப்படின்றது செஞ்சுட்டு இருக்காங்க. வருகின்ற 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்க பணத்தை அவர் கையால் கொடுக்க இருக்காரு. அதுக்கப்புறம் அனைத்து மாவட்டத்திலுமே ரேஷன் கடையின் வாயிலாக ஒரு நாளைக்கு 600 டோக்கன், குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 400 டோக்கன் வீதம் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது கூடவே நிறைய மக்கள் நான் வேற ஊர்ல இருக்கேன், எனக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை இந்த ரேஷன் கடையில் கிடைக்குமா, வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. அதாவது வெளி மாவட்டத்தில் குடிபெயர்ந்து வசிச்சுட்டு இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே சாதாரணமாக அரிசி பொருட்களை ரேஷன் கடைகளில் வாங்கிக்கிற மாதிரி அந்த மாவட்டத்தில் வாங்கிக்க முடியாது. உங்களோட ரேஷன் அட்டை எந்த அட்ரஸில் இருக்கோ, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு தொகுப்புகள் அனைத்துமே பெற முடியும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக ரேஷன் கடை ஊழியர்கிட்ட போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு உங்களோட பொங்கல் பரிசு தொகுப்புன்னு ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். வெளியூரில் வசிக்கிறவங்க டோக்கன் விநியோகம் அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க 8ஆம் தேதி ஆனாலுமே. ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமாக போயிட்டு உங்களோட அந்த பொங்கல் பரிசு தொகுப்புன்னு பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி வரையுமே பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரையும் டைம் இருக்குது. முடிஞ்சளவு சீக்கிரமாக டோக்கன் வாங்கி உங்களோட ரேஷன் பரிசு பொருட்களுக்கு அனைத்தையும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.